வணக்கம். இப்போ நம்ம தாம்பரம் பைபாஸ்ல நின்றுட்டு இருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அடர்த்தியான மரங்கள் இங்கிருந்து அப் டு தாம்பரம் வரைக்கும் 40 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மாதிரி பசுமையா நம்ம ஒரு சில இடத்துங்களை தவிர்த்து 2 சைட்லயும் அடர்த்தியான மரங்கள் இருக்கு. இந்த மரங்கள் வர்றதுக்கு காரணமா இருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? மனிதனோ இல்லை அரசு சார்ந்தவங்களோ? அரசும் வச்சிருக்காங்க மரங்கள், அது சென்ட்ரல் இருக்கு. ஆனால் 2 சைடில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இது உருவாக காரணமாக இருந்தது இயற்கையாக கூட இந்த இயற்கை சங்கிலி தொடர்ச்சியாக இயங்குறதுக்கு காரணமாக இருக்கிற பறவை இனங்கள், பூச்சி இனங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அதில் பறவை இனங்களோட தன்னோட எச்சங்களை போட்டு தான் எவ்வளோ தூரம் பாருங்க, அதாவது ஃபுல்லா பசுமை. ஆக்சுவலா அதோட கடமை அது கரெக்டா செஞ்சிட்டு இருக்கு. இந்த பறவை இனங்களா இருக்கட்டும், பூச்சி இனங்களா இருக்கட்டும், நம்ம நிம்மதியா வாழறதுக்காக அந்த எல்லினோ இயற்கை சீற்றங்கள் சமநிலை பெறறதுக்காக இந்த மாதிரி அதோட வேலைகளை அது செய்யுது. அதனாலதான் இவ்வளவு பெரிய பசுமையான ஒரு சாலை மாதிரி அமைஞ்சிருக்கு. இது நான் இந்த டைம்ல என்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன்னா, இவ்வளவு கடுமையான வெயில்ல அதுங்க நீர் கிடைக்காம கஷ்டப்படுது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல அதுங்க தாகத்தை தணிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஏதோ ஒரு சின்ன குடுவிலையோ ஒரு தட்டுலையோ தண்ணி வச்சு அதுங்களோட தாகத்தை தணிக்கணுன்றது என்னோட இந்த டைம்ல கனிவான வேண்டுகோளா நான் வைக்கிறேன். வணக்கம்.